காதல். டைம் ஆகுது. வந்துட்டாங்க. அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா மாப்ள. வாங்க. வணக்கம். 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 வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு 2 ஜமீன் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இதை பார்க்கறதுக்கு என் ஆரோக்கிய நண்பன் சிவகுமார் ஜமீன் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. பழசை நினைச்சு ஆக போறது ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன நடக்கணுமோ அதை நல்லபடியா முடிக்க பார்ப்போமே. எங்களுக்கு அப்பா இல்லைன்றது பெரிய வருத்தம் தான். நீங்க சொல்றது கரெக்டு தான். நடந்ததை மறந்துட்டு புது விஷயத்துக்கு நல்ல நேரத்தில் அடியெடுத்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. கையல் என்ன பண்ற கல்யாணி? கையல் ஆரத்தி தட்டை கொண்டு வாமா. சம்பந்தி மாப்பிள்ள வாங்க. ராஜேஸ்வரி ஆசீர்வாதம் வாங்கிக்க. அவங்க உனக்கும் அம்மா மாதிரி தான். அதெல்லாம் வேணாங்க. இவளும் என் பொண்ணு மாதிரி தானே. நீ உள்ள வாமா. வாங்க. எல்லாருக்கும் பண்ணிட்டு தெரியுமா? உள்ள வாங்க. பார்க்கலாம். வாங்க. சரி. ஏய், யாரடி இவன்? உங்க சொந்தக்காரனா? இங்க வராம அங்க நின்னு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். தெரியலையே. வா, யாரு என்னன்னு விசாரிப்போம். சரி வா. வா. நல்லா தெரியுதா? டெங்கு ஓட பார்த்த செத்தம் அவனே. யாரா நீ? இங்க என்ன பண்ற? பெரிய இடத்து ஃபங்க்ஷன் வெயிட்டா கிடைக்கும்னு திருடிட்டு போலான்னு வந்தியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லைங்க. அப்புறம் என்னத்துக்கு நீங்க ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்க? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? மாப்பிள்ளை யாருன்னு தெரியும்ல? டிசிபி. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே நீ ஜெயில தான். சொல்லு, யாரு நீ? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் டூருக்கு வந்தவன். ஊரை சுத்தி பார்த்துட்டு வரும்போது இங்க விசேஷம் நடந்துட்டு இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு இருந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடன்லாம் இல்லைங்க. ஆமா, இந்த ஊர் மைசூரு. இது மைசூர் மகாராஜா பேலஸ். இங்க நடக்கிற விசேஷத்தை இவர் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு. அத நாங்க நம்பணும். என்னையா கலர் கலரா ரீல் விடுற? சத்தியமா நான் சொல்றதாங்க உண்மை. அதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அதாங்க. யார் இவன்? இல்ல சின்ன மாமா, இவரு கிராமத்தை சுத்தி பார்க்க வந்திருக்காரு. நம்ம வீட்ல விசேஷம் நடக்கிறத பார்த்துட்டு இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் பாத்துக்கிறேன். சரி சரி, இங்கெல்லாம் அனாவசியமா நிக்காதீங்க, போங்க.
சரிங்க சார். ஏய், எதுக்குடி அவனை காப்பாத்துன? உன் மாமா கிட்ட சொல்லிருந்தா போலீஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாத்துருக்கலாம்ல. அவனை பார்க்க பாவமா இருந்துச்சு. அவன் பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. பார்க்க நல்ல குடும்பத்து பையன் மாதிரி இருக்கான். நான் அதனால தான் அவனை காப்பாத்தினே. ஒருவேளை நான் அப்படி செய்யாம இருந்திருந்தா சூர்யா மாமா கண்டிப்பா அவனை அடிச்சிருந்திருப்பாரு. இதனால நம்ம ஃபங்க்ஷன்ல தேவையில்லாம குழப்பமாயிருக்கும். எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இதெல்லாம் தேவையா? அதான் நான் அப்படி சொன்னேன். நீ வா. ம். அம்மா கேளுங்கம்மா. இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். கல்யாணி, ஆ? காயத்ரி கூட்டுவோமா? ஆ, வா கவிதா. சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா பொறியாளர்களும் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே என்னத்தான் தேடுவாங்க. ஏன்னா ஒரு வேலையை எப்படி கச்சிதமா முடிக்கணும்னு எனக்கு அத்துபடி. அதனாலேயே இந்த சுத்து வட்டாரத்துல எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணம் தெரிஞ்ச உடனே இப்ப புக் பண்ணியிருக்க கல்யாணம் பண்ண ஓனரு நேரா என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து இந்த கல்யாணம் என் மண்டபத்தை தான் நடக்கணும், அதுக்கு மறுக்காம நீங்க ஒத்துக்கணும். கல்யாணத்துக்கு வர பெரிய மனுஷங்க எல்லாமே அவங்க வீட்டு விசேஷத்தை ஏன் மண்டபத்திலே வைப்பாங்க. அது எனக்கு ஃப்ரீ விளம்பரமா இருக்குன்னு சொல்லி நீங்க சரின்னு சொல்லி ஆகணும்னு கெஞ்சி கேட்டதுனால நான் ஒத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் உடனே பண்ணிடுறேன். ஜமீன் வீட்டுக்காரங்களுக்கு மனசுதான் பெருசா இருக்கணும். ஆனா உங்களுக்கு வாய் மட்டும்தான் பெருசா இருக்கு. ரொம்ப பேசிட்டுமோ? உங்க பேச்ச கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களா? எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுமா. அம்மா, இப்ப நேரம் நல்லா இருக்கு. பாக்குவத்துல மாத்திக்கலாமா? உடனே மாத்திருவோம். நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா சொல்லுவாங்க. என்னம்மா, பண்ணிடலாம்ல? இல்ல, வேண்டாம். நீங்க என்னமா சொல்றீங்க? இல்ல, மொத்தமா வேண்டான்னு சொல்லல. சூர்யாவோட அப்பா கொடுத்த வாக்குக்காக தான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். அது தெரியுமாம்மா. அதுக்கப்புறமா பேசி கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டுமே. இப்ப போய் இங்க பாருங்க, இப்பவும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ளையோட 2 பேரோட ஜாதகத்தை பார்க்க மறந்துட்டோம். 2 பேரோட ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தமும் நல்லா அமைஞ்சிருக்குன்னு வந்துட்டா அப்புறம் எந்த மனக்கரையும் இல்லாம உடனே கல்யாணத்தை குறிச்ச தேதியில வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுக்குள்ள அரைச்சுக்கிட்டே இருக்கு. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேமா. நல்ல விஷயம் தானே சொல்றீங்க. இந்த ஏரியாவிலே பெரிய ஜோசியர் எனக்கு தெரியும். நான் வர சொல்றேன், உடனே பாத்துடலாம். வேண்டியது இல்ல, எங்க வீட்டு தனத்துக்கிட்டே கொடுத்து பார்க்க சொல்றோம். அதுக்கு என்ன பேச பாத்துடலாமே. நான் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறேன். 2 சேர்த்தே பார்த்துருக்கேன். ஒரு வேலை முடியுது இல்ல. அம்மா, கல்யாண தேதி நெருங்கிட்டே இருக்கு. இன்விடேஷன் அடிக்கணும், எல்லாருக்கும் முறையா கொடுக்கணும். வெளியூர்ல இருந்து வரவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். விஐபிஸ்க்கெல்லாம் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணணும். இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. நீங்க எதுவுமே பேசாம இப்படியே உட்காந்துருக்கீங்களே. ஏமா, உங்களுக்கு என்னாச்சு? எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே.
எதுவாக இருந்தாலும் சொன்னா தானம்மா தெரியும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் உறுத்திக்கிட்டே இருக்கு கணக்கு பிள்ளை. எதை பற்றியம்மா சங்கடம்? எல்லாம் இந்த கல்யாணத்தை பத்தி தான் கணக்கு பிள்ளை. பெரிய ஆசைப்பட்டது நடக்கணும்னு தானே நீங்கள் எல்லா முயற்சியும் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எதுக்குமா மன உறுத்தல்? பெரிய ஐயா வாக்கு தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் தானே எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்குமா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல கணக்கு பிள்ளை. காலையில பொண்ணு வீட்டுக்கு போகும்போது குருவி கூடு கீழே விழுந்ததை நினைச்சேன். ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி அபசகனமா இருக்குமோன்னு ஒரு சின்ன உறுத்தல் தான். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எப்போவாவது தானே நடக்குதுன்னு சாதாரணமா கடந்து போக முடியல. என்னைக்கும் அப்படி நடந்திருந்தா பரவாயில்ல. சரியா நம்ம பொண்ணு வீட்டுக்கு ஒரு நல்லது பண்ண கிளம்பும் போது நம்ம கண்ணு முன்னாடியே விழும்போதுதான் ஏதோ அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குமோன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க அதையே நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. சூர்யா தம்பி சொன்ன மாதிரி எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கலான்னு. அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்தே முடிவெடுப்போம். தனந்தா ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். பாப்போம். ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரிங்க கணக்கு பிள்ளை, நீங்க போங்க, மத்தத பாத்துக்கலாம். கல்யாணி, 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 எந்த கோட்டை பிடிக்கும் இந்த யோசனை? ஏ கல்யாணி, என்னங்க என்ன கேட்டீங்க? எந்த கோட்டையை பிடிக்க இந்த யோசனைன்னு கேட்டேன். ஆமா, நான் இனிமே எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா போதுங்கிற யோசனை மட்டும்தான். வேற என்ன? காயத்ரி கல்யாண வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு யோசனை? அதுலயும் ஒரு சிக்கல் வந்துருச்சே. சிக்கலா? சம்பந்தி அம்மா தாம்பூலம் மாத்திர நேரத்துல ஜாதக பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களே. அவங்க எங்க பார்த்தாலும் இது மாதிரி ஒரு சம்பந்தம் வேற எங்கேயும் அமையான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மாப்பிள்ள செவ்வாய் தோஷமா? நம்ம பொண்ணுக்கு ஏத்த ஜாதகமா? எனக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்ல. எப்ப உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்பவே இந்த ஜாதகத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன உன் ஜாதகத்துல நான் ஓஹோடு வாழ்ன்னு சொன்னேன். கடைசியில உள்ளதெல்லாம் போய் 3 பொண்ணுங்க பிறந்ததுதான் மிச்சம். அடே நான் உனக்கு கேட்கிறேன், உன்னால ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்க முடிச்சா? அப்புறம் எதை வச்சு நீ ஜாதகத்தை நம்ப சொல்ற? சுமக்கிறது மட்டும்தான் பொண்ணு கையில இருக்கு. ஆம்பளை புள்ள பிறக்கிறதும் பொம்பளை புள்ள பிறக்கிறதும் உங்களை மாதிரி ஆம்பளைங்க கையில தான் இருக்கு. அதுக்கும் பொண்ணுங்களுக்கும் மட்டும் தனியா எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னா பொன் குழந்தை பிறந்ததுக்கு பொண்ணுங்க தான் காரணம்னு சும்மா சொல்லிட்டு வந்துடுறீங்க. வாய் இல்லடா ஒன்னெல்லாம் நாய்க்கு போயிருக்கும். வெட்டி பச்சை விட்டுட்டு காயத்ரி ஜாதகத்தை எடு, சம்பந்தி வீடு கொடுத்து விடணும். கல்யாணே, இது இல்ல, என் சட்டைக்கு கீழே 100 ஜாதகம் இருக்கும், அதை எடு. இதானுங்க காயத்ரி ஜாதகம். இது என்ன புதுசா இருக்கு? இதுலயும் காயத்ரி பேர் போட்டிருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் இப்படி பண்ணுவாங்க எனக்கு முன்கூட்டியே தெரியும். அதனாலதான் மாப்பிள்ளை சூர்யாவோட ஜாதகத்தை வேறொரு வழியில முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காயத்ரி ஜாதகத்தை மாத்திட்டேன். என்னங்க இவ்ளோ சர்வசாதாரணமா சொல்றீங்க? இந்த பொய்ப்பித்தலாட்டம்லாம் சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா நாளைக்கு பிரச்சனை ஆகாதா? ஐயா, உண்மையோட பொய்யும் கலந்தாத்தான் கவிதைக்கு மதிப்பு. அது மாதிரி இந்த சிலிபஸ் பண்ணாதான் பெரிய மனுஷனுக்கே அழகு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இந்த புது ஜாதகத்தை கையெழுத்து கொடுத்து அவங்க வீட்டை போய் கொடுத்துட்டு வர சொல்லு. என்னங்க அவ கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்குமாங்க?
நீங்க கொண்டு போய் தானே கொடுக்கணும். அதானங்க மரியாதை. எதுக்கு சின்ன புள்ளை அனுப்பிக்கிட்டு? இல்ல பிரச்சனையான சில விஷயங்களை பண்ணும்போது அதுல நாம முதல்லயே சம்மந்தப்படக்கூடாது. இப்படி மற்றவங்க மூலமா தான் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை ஆகலைன்னா கண்டுக்கிறாம விட்டுறணும். அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல நாம தலையிட்டு அதை சமாளிக்கணும். புரிஞ்சதா? இதெல்லாம் ராஜா காலத்து தந்திரம். நாம ஜமீன் குடும்பம்ங்கிறத நீ அடிக்கடி மறந்துடுற. சுத்த வேஸ்ட். ஹலோ. என்ன ஹலோ? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நான் இந்நேரம் அந்த மாப்பிளைக்கு அரை பொண்டாட்டி ஆயிருப்பேன். நிச்சயம் பண்ற அளவுக்கு எங்க அப்பா போயிட்டாரு. தெரியும், நானும் பார்த்தேன். என்ன பார்த்த? நீ இப்படியே மௌனமாவே இருந்தனா கடைசியில என் கல்யாண ஊர்வலத்தையும் அதோட சேர்ந்து என் சாவு ஊர்வலத்தையும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா? என்ன காயத்ரி இப்படி பேசுற? நானும் நம்ம கல்யாணத்துக்கான முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். இப்படி உங்க வீட்டுல திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா நான் என்ன பண்றது? இப்படிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காம தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து எப்படியாவது என்ன கூட்டிட்டு போற வழிய பாரு. இந்த விஷயமா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன். ஆமா, உனக்கு பார்த்த மாப்பிளைய நான் பார்த்தேன். அவன் என்ன போலீஸா? ஏன் உனக்கு பயமா இருக்கா? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? கொஞ்சம் ஏன் நிலைமையும் புரிஞ்சுக்கோ சரண். ப்ளீஸ் ஏதாவது சீக்கிரம் செய். பயம்லாம் இல்ல, அவன் வந்தப்ப பார்த்தேன், அதான் கேட்டேன். காயத்ரி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வந்துரு. நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, காலம் கடத்தாத. சரி, நான் எங்க வரணும்? ஓகே சரியா? சரி. பை காயத்ரி. ஒரு தாயம், ஒரு 5. தனக்கா, அது எப்படிக்கா நீங்க எது கேட்டாலும் சொல்லி வச்ச மாதிரியே விழுகுதுக்கா? அடியை, தாயக்கட்டையை உருட்ட ஒரு பக்குவம் வேணும். ஏன்னா சரியா உருட்டாம விட்டதுனால பல பேருடைய வாழ்க்கை மகாபாரத காலத்திலிருந்தே மண்ணோட மண்ணா இருக்கு. அது எல்லாருக்கும் கைகூடி வராதுடி. ஒரு தாயம். தனம்மா இருக்காங்களா? நீ யாருமா? எங்க அக்கா காயத்ரியோட ஜாதகத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு எங்க அப்பா. நீங்க உள்ள போங்க. நீ உத்தமனோட பொண்ணா? நான் தான் தானோ. ஜாதகத்தை என்கிட்ட கொடு. பாப்பா, அவங்க தான் தனம்மா. பரவாயில்லையே, உஷாரான பொண்ணாதான் இருக்க. பொண்ணாச்சே, கொஞ்சம் உஷாரா தானே இருக்கணும். பரவாயில்ல, நீ நல்லா தான் பேசுற. நான் தான் உங்க அக்காவுக்கும் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ள சூர்யாவுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். என்ன இப்படி தாய கட்டத்தையே பாக்குற? இல்ல, தாயம் 5 3 போட்டிருந்தா 2 காய வெட்டி இருந்திருக்கலாம். விட்டுட்டீங்க போல இருக்கே. ஓ, பரவாயில்லையே. தாயத்தை பார்த்த உடனே கரெக்டா சொல்லிட்டியே. உனக்கு தாயம் விளையாட தெரியுமா? வா, ஒரு ஆட்டம் போட்டு பாப்போம். நல்லாவே விளையாட தெரியும். வாங்க. இது இந்தா, நீ உருட்டு. ஒரு தாயம். ஹே! 5. இன்னொரு 5. எஸ். ஒரு தாயம்.
வெட்டு. பரவாயில்லையே, உன் கையில இருக்கிற தாயக்கட்டை நீ சொன்னபடி எல்லாம் கேக்குது. ஒரு 12. எஸ். 2. ஹே, ஜெயிச்சிட்டேன். என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. பரவாயில்லையே, ஜெயிச்சிட்டியே. செய்யற வேலையில முழு கவனத்தையும் வச்சா எல்லா இடத்துலயும் ஜெயிக்கலாம். தாயும் உன் கை சொல்றது எல்லாத்தையும் கேக்குது. அப்படின்னா உன் கை விசேஷமான கைதான். கையை கொண்ட உன் கை ரேகை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கைரேகையெல்லாம் பார்க்க தெரியுமா? அப்படின்னா நான் பிசினஸ்ல ஜெயிப்பனான்னு பார்த்து சொல்லுங்களேன். உனக்கு பிசினஸ் பண்ற யோகம்லாம் இல்ல, அதை விட பெரிய யோகம் இருக்கு. என் கணிப்பு சரியா இருந்தா கூடிய சீக்கிரமே உன் கல்யாணம் நடக்கும்.